சென்னையில் வாக்கிங் சென்ற தொழிலதிபர் கடத்தப்பட்டிருக்காரு. 45 லட்சம் கேட்டு தொழிலதிபரை ஒரு கும்பல் கடத்தி இருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் சோலமன் வழங்கிட கேட்கலாம். சோலமன், இந்த சம்பவம் குறித்தான முழு தகவலையும் சொல்லுங்க. சென்னை கீழ்ப்பாக்கத்துல தொழிலதிபரை துப்பாக்கியால இருப்பதாக கூறி மிரட்டி கடத்தி 45 லட்சம் பணம் கேட்ட கும்பலை சேர்ந்த 4 நபர்களை கீழ்ப்பாக்கம் தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக சேத்துப்பட்டை பகுதியை சேர்ந்தவர் தான் கமலேஷ் ஆபிரகாம். இவர் தொழிலதிபராக இருந்து வருகிறார். இந்த நிலையில நேற்று காலை கமலேஷ் ஆபிரகாம் கீழ்ப்பாக்கத்துல இருக்கக்கூடிய நேரு பார்க் பூங்கால அவர் வாக்கிங் சென்றிருக்கிறார். அப்போது காரில் திடீரென இவரை வழிமறித்த 4 பேர் கொண்ட கும்பல் இவரை கடத்தி இவர் தன்னிடம் துப்பாக்கி மற்றும் கத்தி இருப்பதாக கூறி அவரை மிரட்டி 45 லட்சம் தர வேண்டும் என மிரட்டி இருக்கிறார்கள். பின்னர் திடீரென அவரது கழுத்துல அணிந்திருந்த 5 சவரன் தங்க செயினை பறித்து விட்டு தான் கொடுக்கக்கூடிய இடத்துல அந்த 45 லட்சம் பணத்தை கொடுக்க வேண்டும் என தொழிலதிபரை மிரட்டி இறக்கிவிட்டு சென்றிருக்கிறார். அந்த தொழிலதிபர் பயந்து போன நிலையில அவரு புகாரை கொடுக்காத பட்சத்துல இந்த நிலையில தான் நேற்று மாலை தான் அவர் இது தொடர்பான ஒரு புகாரை கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்துல கொடுத்திருக்கிறார்கள். தன்னை கடத்தி இது போன்று மிரட்டுவதாக கூறி புகார் கொடுத்த நிலையில கீழ்ப்பாக்கம் தனிப்படை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் அங்குள்ள சிசிடிவி காட்சிகள் மற்றும் முகமூடி அணிந்து வந்ததால அந்த நபர்களை தெரியாத நிலையில சிசிடிவி காட்சியில பதிவெண்ணை அடிப்படையாக வைத்துத்தான் தற்போது 4 நபர்கள் அலுமினிய தொழிற்சாலையில பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் உட்பட 4 நபர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட அவர்களிடம் தீவிர விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஜெய் சரவணன், ஜெயக்குமார், ராம்குமார், பொன்னிவளவன் ஆகிய 4 நபர்கள் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் எப்படி இந்த தொழிலதிபரை கடத்த வேண்டும் என்ற எண்ணம் வந்திருக்கிறது, இவர்கள் யாருடைய பின்னணியில இது போன்ற கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்டார்கள் உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.